என்ன சமையலோ ஆஹா சபாஷ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ தான் நீங்கள் நம்ம ஃப்ரம் கோவை சேனல் பார்க்குறீங்களா? அப்போ மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. பணியாரம்னால எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நாம் இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக காய்கறி எல்லாம் சேர்த்து காய்கறி பணியாரம் எப்படி சேர்ந்தா பார்க்க போகிறோம். இது சாப்பிட ரொம்பவே சூப்பராக இருக்கும். காய்கறி எல்லாம் முதல்ல வதக்கலாம். கடாயை அடுப்பில் வச்சுட்டு கடாய் நல்லா சூடான உடனே 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே 1/4 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிச்ச உடனே 1 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கடலைப்பருப்பு கூட சேர்த்துக்கோங்க. உளுந்து நல்லா பொன்னிறமாயிடுச்சு. 1 பச்சை மிளகாயும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும் நல்லா வதங்கிடுச்சு. ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு சின்ன வெங்காயம் கிடச்சா அது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்து வெங்காயத்தை 1 நிமிஷம் போல் நல்லா வதக்கலாம். இந்த பணியாரத்துக்கு நான் இன்றைக்கி கேரட்டும் பீன்ஸும் தான் சேர்த்துக்க போகிறேன். 1 கேரட்டை நல்லா துருவியும் 4 பீன்ஸை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா 1 நிமிஷம் போல் நல்லா வதக்கிடலாம். இட்லி மாவில் தோசை மாவுலலாம் உப்பு சேர்த்து தான் வச்சுருப்போம். அதனால் இந்த காய்கறிக்கு கொஞ்சமாக பார்த்து உப்பு சேர்த்துக்கோங்க, நிறைய சேர்த்துறாதீங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா பரட்டி விட்டுருங்க. 1 நிமிஷத்தில் காய்கறி நல்லா வதங்கிடுச்சு. அடுத்ததாக பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழை சேர்த்து நல்லா பரட்டி விட்டுறலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த காய்கறி கலவையை நல்லா ஆற வச்சிடலாம். இந்த காய்கறி கலவையை சூடாக அப்படியே மாவில் சேர்த்துறாதீங்க, நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி தோசை மாவு தான் எடுத்திருக்கேன். நாம் வதக்கி வச்சுருந்த காய்கறி நல்லா ஆறிடுச்சு. இப்போ மாவில் சேர்த்துக்கலாம். நீங்கள் சூடாக காய்கறியை மாவில் சேர்த்திங்கன்னா மாவு ரொம்ப புளிக்க ஆரம்பிச்சிடும். பணியாரமும் நல்ல புளிப்பு டேஸ்ட்டில் இருக்கும், சாப்பிட நல்லா இருக்காது பணியாரம். எல்லா காய்கறியும் சேர்த்துட்டு மாவு காய்கறி எல்லாம் நல்லா கலக்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்குங்க. இந்த பணியாரத்தை நீங்கள் இட்லி தோசை மாவு ஆப்ப மாவில் கூட செய்யலாம், ரொம்ப நல்லா வரும். இப்போ பணியார சட்டி நல்லா காஞ்சிருக்கு. எல்லா குழியிலையும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் நல்லா காஞ்சோடனே நம்ம கலந்து வச்சுருக்க மாவை எல்லா குழியிலையும் ஊற்றிடலாம். மாவை எல்லா குழியிலையும் ஊற்றிட்டு 2 நிமிஷம் போல் மூடி போட்டு பணியாரத்தை வேக விட்டுடலாம். பணியாரம் எப்போ சுடையிலையும் நீங்கள் அடுப்பை மீடியமான ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா பணியாரம் நல்லா வெந்துருச்சு. திருப்ப கஷ்டப்படவே வேணாம், ஈஸியாக திருப்ப வருது. நல்ல கலர் மாதிரி சூப்பராக வெந்திருக்கு. பணியாரத்தை திருப்பி போட்டுட்டு இன்னொரு சைடு 1 நிமிஷம் போல் வேக விடுங்க. பணியாரம் நல்லா வெந்துடட்டும். இப்போ அடுத்த சைடும் நல்லா பணியாரம் வெந்துருச்சு. அவ்வளோதாங்க, நம்மளோட காய்கறி பணியாரம் ரொம்ப அருமையாக ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே சாப்பிட சூப்பராக இருக்கும். காய்கறி எல்லாம் போட்ட நல்ல சத்தான பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. இதோட ருசியும் ரொம்ப அருமையாக இருக்கும். நல்லா தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட இந்த பணியாரம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த பணியாரத்துக்கு இட்லி பொடியை தொட்டுக்குங்க, அதுவும் சூப்பராக இருக்கும். குழந்தைகளுக்கு நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கும் கூட கொடுத்து விடலாம், விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், சூப்பரான பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. காய்கறி வேணான்னு அடம் பிடிக்கிற குழந்தைகளுக்கு உங்கள் வீட்டில் இருக்க எல்லா காய்கறியும் சேர்த்து இது மாதிரி பணியாரமாக செஞ்சு கொடுத்து பாருங்கள், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நிறைய ரெசிபி வீடியோ வேணும்னா நம்ம ஃப்ரம் கோவை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திரும்ப ஒரு நல்ல ரெசிபி வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, பை பை, டேக் கேர்.